சத்து மாவுல நாட்டு சக்கரை, சால்ட், பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். அது கூட பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேன்ல நெய் தடவி மாவை ஊத்திக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பேன்கேக்க அடுக்கி மாதுளம்பருப்பு தூவி தேனை ஊத்திக்கலாம். அதுக்கு மேல மாதுளை பழம் வச்சு சூப்பரான பேன்கேக் ரெடி ஆயிட்டு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம முழக்கத்தான் கீரை பணியாரம் பண்ண போறோம். கீரை மிக்ஸில போட்டுக்குங்க. அது கூட மிளகு, ஜீரகம், மிளகா சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. அடிச்சதை எடுத்து தோசை மாவுல கலக்கிக்குங்க. உப்பு போட்டு கலக்கிக்குங்க. ஒரு கடாயில கடுகு, ஜீரகம், வெங்காயம் போட்டு தாளிச்சு எடுத்துக்குங்க. இப்ப தாளிச்சதை எடுத்து மாவுல மிக்ஸ் பண்ணிக்குங்க. பணியாரம் சட்டியில எண்ணெய் தடவி மாவை ஊத்திக்குங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி வேக வச்சுக்குங்க. முழுக்கத்தா பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிட்டு. சாப்பிட்டு பார்க்கலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கோதுமை மாவுல தண்ணி ஊத்தி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்குங்க. சப்பாத்தி மாதிரி தேய்ச்சுக்குங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு ரோல் பண்ணிக்குங்க. அதையும் தேய்ச்சுக்கலாம். பேன்ல போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சுக்குங்க. முட்டை கூட சால்ட், கேரட், கேப்சிகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேயிலை ஊத்திக்குங்க. ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்குங்க. சூப்பரான ஸ்ப்ரிங் ஆனியன் பேன்கேக் ரெடி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம தோசை மாவுல பணியாரம் சுட போறோம். தோசை மாவுல ஆனியன், கிரீன் சில்லி, கேரட், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் எண்ணெயில கடுகு, உளுந்தும் போட்டு கரைச்சுக்குங்க. தோசை மாவுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பணியாரக்கல்ல கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். மாவை கொஞ்சமா குழிக்குள்ள ஊத்திக்கலாம். இப்ப எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிட்டு. குட்டி குட்டியா பணியாரம் அழகா இருக்கு. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.